2016ல தன்னுடைய கணவரை கொன்றதுக்காகவும், ஒரு 16 பேர்ல சயனைடு வச்சு கொன்றதுக்காகவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தாய்லாந்து சேர்ந்த பெண். 1982ல இவங்க பிறந்திருக்காங்க இந்த பெண்ணு. அவங்க பேரு சாரத். பணக்கார கணவரை 2012ல திருமணம் செஞ்சிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு அவருடைய கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு கீழே விழுந்து இறந்துடுறாரு. சோ பின்னாடி உடல் பரிசோதனை செய்யறப்ப உடல்ல சயனைடு விஷம் கலந்திருக்குன்னு காரணமா மனைவி பிடிபட்டாங்க. முதல்ல அவங்க மறுத்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆன்லைன்ல சயனைடு வாங்கினேன் அப்படின்ற விஷயத்த உண்மையான விஷயத்த கக்கிட்டாங்க. சோ அந்த விசாரணையை துரிதப்படுத்தணும்னு என்னன்னா, இதுக்கு முன்னாடி இறந்தவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய தொழில் சார்ந்த நண்பர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த உறவினரை பல பேரை கொன்னதா போலீஸ் குற்றம் சாட்டுச்சு. சாரத் பாத்தீங்கன்னா 2016ல கைது செய்யப்பட்டாரு. அவர் மீது பாத்தீங்கன்னா பல வித குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 2017ல அதனுடைய விசாரணை ஆரம்பிச்சிச்சு. 2018ல அவருடைய குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அதாவது என்னன்னா, அவரு குற்றம் செஞ்சது பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்துல போலீஸ் விஷ பாட்டில கண்டெடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கை ரேகைகள் எல்லாமே, அதாவது கரெக்டா பிடிபட்டாங்க. இவங்க என்னன்னா தொடர்ச்சியா பல சைனைடு வச்சு பல பேரை கொண்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெருசா தெரியல. சோ ஒரு ஸ்டேஜ்ல திட்டம் போட்டு கொன்னது பெரிய அளவு தாய்லாந்துல இது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இவர் கணவரை ஏன் அப்படி கொண்டாங்கன்னா, இன்சூரன்ஸ்ல என்னன்னா ஒரு பெரிய தொகை வரணும்னு ஆசைப்பட்டு கணவனை கொன்னதா பின்னாடி சொன்னாங்க. அவருடைய வழக்கறிஞர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒரு வழக்கறிஞர் குற்றத்தை தப்பு செய்ய தூண்டியதற்காக 16 மாச சிறை தண்டனையும், இன்னொரு வழக்கறிஞருக்கு 2 மாச சிறை தண்டனையும் விதிச்சாங்க. இந்த பெண்ணுடைய முன்னாள் கணவர் ஒரு லெப்டினன்ட் போலீஸா இருக்கிறவரு. இந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு சூதாட்ட அடிமை பெண். அதாவது இந்த கேம்ஸ்ல அடிமை. அதனால மனம் பணம் என்னன்னா பல பேர்கிட்ட கடன் வாங்கி இந்த பெண் கேம்ஸ் ஒரு அடிக்ட் ஆகிட்டு பண்ணிருக்காங்க. சோ பணத்துக்காக வாங்கிட்டு எல்லாமே செலவழிச்சிட்டு பணம் திருப்பி கேட்கிறப்ப அவங்கள சாப்பிட வச்சு சயனைடு வச்சு கொலை பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல நிரூபணம் ஆயிருக்கு. இது மாதிரி 80 குற்றச்சாட்டுகள் பண்ணிருக்காருன்னு சொல்லி போலீஸ் துறை சொல்றதுன்னா, நகையை திருடி இருக்காங்க, செல்போனை திருடி இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இந்த பொண்ணு மேல இருக்கு. 2018ல இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை அறிவிச்சிருந்தாங்க.